புறப்பொருள் குறித்த 400 பாடல்களை கொண்ட நூல். அதாவது அகநூல்கள் புறநூல்கள் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். சங்க இலக்கியங்கள் அகநூல்கள் புறநூல்கள் நம்ம பிரிக்கிறோம் இல்லைங்களா? அகநூல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது தலைவன் தலைவி பாங்கன் பாங்கி இவர்கள் எல்லாம் இடம்பெற்றிருப்பாங்க. தலைவன் தலைவிக்கு இடையே இருக்கக்கூடிய காதல் நிகழ்வுகள், ஊடல்கள், கூடல்கள், இது சம்பந்தமான செய்திகள் பேசப்படுகின்ற பகுதி அகநூல் அப்படின்னு நம்ம சொல்றோம். புறநூல் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நாட்டினுடைய மன்னன் யாரு, அந்த மன்னன் ஆளக்கூடிய பகுதிகள் என்ன, அந்த பகுதியினுடைய வளம் என்ன, அவனுடைய ஆட்சி சிறப்பு என்ன, அவருடைய வீரம் என்ன, அவருடைய புகழ் என்ன, அவருடைய கொடை என்ன இல்லைங்களா, இதை பத்தியெல்லாம் பேசக்கூடிய பகுதி கொண்ட அந்த நூல்கள் பார்த்தீங்கன்னா புறநூல்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? புறநானூறு முழுக்க முழுக்க புறப்பொருள் சார்ந்த 400 பாடல்களை கொண்ட நூல் புறநானூறு. புறநானூறு தமிழகத்தினுடைய அந்த பொற்காலத்தை திறக்கக்கூடிய ஒரு சாவி என்று அழைக்கப்படுகிறது. புறநானூறு இல்லை அப்படின்னு சொன்னோம்னா தமிழகத்தினுடைய பண்டைய மக்களினுடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள், அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள், மன்னர்களினுடைய வீரம் புகழ் கொடை, ஐந்திணை சம்பந்தமான செய்திகள் எல்லாமே, மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் எதுவுமே நமக்கு தெரியாமலே போயிருக்கும். புறநானூறு அத்தகு சிறப்பு வாய்ந்த ஒரு நூல். எவ்வளோ செய்திகளை நமக்கு சொல்லக்கூடிய நூல் புறநானூறு. புறநானூரை புறம், புறம்பு, புறப்பாட்டு, தமிழர்களின் வரலாற்று களஞ்சியம், பண்பாட்டு கருவூலம், நந்தா விளக்கு என்றெல்லாம் புகழப்படும் நூல் புறநானூறு. புறநானூறு சம்பந்தமான செய்திகள் என்னென்ன, வேற என்னென்னலாம் இருக்கு, அந்த புறநானூறுல இருக்கக்கூடிய முக்கியமான பாடல் வரிகள் என்ன, அந்த பாடல்களுக்கு உண்டான விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கவனிக்கலாமா? வாங்க. புறநானூரை தமிழகத்தின் பொற்கால கதவுகளை திறக்கும் சாவி என்று அழைப்பர். பொற்கால கதவுகளை திறக்கக்கூடிய சாவியே இதுதான், புறநானூறு தான் அப்படின்னு சொல்றாங்களாம். இந்நூலை கொண்டுதான் அன்றைய தமிழகத்தின் அரசியல் நிலை, பொருளாதார நிலை, சமுதாய அமைப்பு, குடும்ப அமைப்பு, வாழ்க்கை முறை, நம்பிக்கைகள், சடங்குகள், அறக்கருத்துகள், உலகளாவிய சிந்தனைகள், கலைகள், கடவுளர்கள் போன்றவற்றை அறிந்து கொள்ள முடிகிறது. வழிபாட்டு முறை கொண்டு எல்லாவற்றையுமே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வரலாற்று களஞ்சியமாக, ஒரு கருவூலமாக புறநானூறு விளங்குகிறது. கவனிங்க. மனித வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என வடித்து காட்டும் நூல் புறநானூறு. மனித வாழ்க்கையை எப்படிதான்ப்பா வாழணும், ஒரு மனிதனானவன் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய அறக்கருத்துக்களை நமக்கு வடித்து காட்டக்கூடிய ஒரு நூல் புறநானூறு. அதனாலதான் திருக்குறளுக்கு அடுத்த திருக்குறள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா புறநானூறு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, சொல்லத்தக்க அளவுக்கு புகழை கொண்ட நூல் புறநானூறு. சரிங்களா? கவனிங்க. புறநானூற்று பாடல்களை எடுத்தாளாத தமிழ் உரையாசிரியர்களே இல்லை என்று கூறும் அளவிற்கு மிகுதியாக பல அறிஞர்களால் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் புறநானூறு. நிறைய உரையாசிரியர்கள் பலரால் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் புறநானூறு. மேதகு அப்துல் கலாம் அவர்களால் ஐநா சபையில் எதிரொலித்த சிறப்பை புறநானூறு பெற்றுள்ளது. புறநானூற்றினுடைய சிறப்பை அப்துல் கலாம் அவர்கள் ஐநாவில் பாடிய புகழ். சரிங்களா? அடுத்தது கவனிங்க. புறம் என்பது புறம் செய்தலும் மரம் செய்தலும் ஆகும். வெளிப்படையான நிகழ்வுகள் என்னென்ன, அவர்களுடைய வீரங்கள் என்னென்ன, புரியுதுங்களா? போர், படை, வீரம், சரிங்களா? இதை பத்தியான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே புறம்னு சொல்லும்போது அந்த கொடை சிறப்புகள் அதையும் நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? இதை மாதிரியான எல்லா செய்திகளையும் சொல்லக்கூடிய நூல் புறநானூறு. புறநானூறு தமிழரின் வாழ்வியல் கருவூலம் என்று அழைக்கப்படுகிறது. முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், வாழ்வியல் கருவூலம், பண்பாட்டு வரலாற்று காவியம், பண்பாட்டு கருவூலம் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அடுத்தது கவனிங்க. புறநானூற்றை புறம், புறப்பாட்டு, புறம்பு, தமிழர்களின் பண்பாட்டு களஞ்சியம், தமிழர்களின் பல்கலை களஞ்சியம், தமிழர்களின் பழங்கால வரலாற்றை தரும் ஆவணம், தமிழர் வாழ்வின் உயர்வை காட்டும் கண்ணாடி, தமிழுக்கு கிடைத்த கலை செல்வம் என்று பல்வேறு பெயர்களால் அழைப்பர். இதெல்லாம் ஈஸியா இலகுவா நமக்கு புரியுது செய்தி இல்லைங்களா? அடுத்து கவனிங்க. தமிழ் மொழியில் தோன்றிய 2வது திருக்குறள் என்று போற்றத்தக்க அளவிற்கு நீதி கருத்துக்களை தன்னகத்தே கொண்ட நூல் அப்படின்னு சொல்றாங்க. 2வது திருக்குறள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு புகழை பெற்ற நூல் புறநானூறு. குட்டி திருக்குறள் நாம் எந்த நூலை நாம சொல்றோம்? குட்டி திருக்குறள். திருக்குறளுக்கு அடுத்து புகழப்படும் நூல்
குட்டி திருக்குறள் அப்படிங்கிற அந்த ஒரு சிறப்பினை பெற்ற நூல் நாலடியார். குட்டி திருக்குறள் இல்லைங்களா, நாலடி 400, வேளாண் வேதம், குட்டி திருக்குறள் அப்படின்லாம் புகழப்பட்ட நூல் நாலடியார் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. ரைட், அடுத்தது கவனிங்க. அறம் பொருள் வீடு என்ற மூன்றையும் குறிப்பிடும் நூல் புறநானூறு. அறம் பொருள் வீடு என மூன்றினையும் குறிப்பிடக்கூடிய நூல் புறநானூறு. புரியுதுங்களா. இதுவே 8 தொகை நூல்கள்ல அறம் பொருள் இன்பம் வீடு என 4னையும் கூறும் நூல் பரிபாடல். அறம் பொருள் இன்பம் வீடு என 4னையும் கூறும் நூல் பரிபாடல். ஏன்னா பரிபாடல் எத்தகைய நூல்மா, அகமும் புறமும் கலந்த நூல் இல்லைங்களா, பொருட்கலவை நூல் அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அதனால அகமும் புறமும் கலந்துருக்கு, அப்ப அதுல இன்பமும் கலந்துச்சு அப்படின்னா அது பரிபாடல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது புறநானூற்றில் 15 பாண்டியர்களையும் 18 சேரர்களையும் 18 சோழர்களையும் 18 வேளிர்களையும் பற்றிய குறிப்புகள் உள்ளது. இவங்களை பத்தின குறிப்புகள். வேளிர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா குறுநில மன்னர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்ப இவங்களெல்லாம் உங்களுக்கு தெரியும், நமக்கு மூவேந்தர்கள் இல்லைங்களா. பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்களை பத்தின செய்தி எல்லாம் இருக்கு. வேளிர் அப்படின்னு சொன்னா வேளிர் குலம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலே குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ரைட், ஓகே. அடுத்தது முதுமக்கள் தாழியில், முதுமக்களை வந்து பாத்தீங்கன்னா தாழியில் புதைத்தல், நடுகள் வழிபாடு, கைமை நோற்றல், உடன்கட்டை ஏறல் போன்ற சமூக பழக்க வழக்கங்கள். புரியுதுங்களா. அத முதுமக்கள் தாழின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இறந்தவர்களை அந்த தாழியில் என்ன செய்வாங்க, புதைச்சு வைப்பாங்க. அந்த செய்தி நமக்கு தெரியும். நடுகள் வழிபாடு, போரில் இறந்துபட்ட வீரனை புகழ்வதற்காக அவரை குறித்து ஒரு நடுகள் நட்டு அவருடைய செய்தி, அவருடைய பேர் என்ன இடத்துல போர் புரிந்தாரு அப்படிங்கிற செய்தியை குறிப்பிட்டிருப்பாங்க இல்லைங்களா. அந்த நடுகள்ல வழிபடுவாங்க சரிங்களா. நடுகள் வழிபாடு, கைமை நோன்பெடுத்தல். புரியுதுங்களா. அதான் வந்து பாத்தீங்கன்னா மறுமணத்திற்கான நோன்பெடுத்தல். பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா கணவன் இறந்ததுக்கு அப்புறம் மறுமணத்திற்கான அந்த நோன்பெடுத்தல் சரிங்களா. அடுத்தது உடன்கட்டை ஏறுதல். கணவன் இறந்ததுக்கு அப்புறம், கணவன் இறந்துட்டாருன்னா அந்த அந்த தீயிலே போய் தானும் குதித்து தன்னுடைய உயிரை நீத்தல், உடன்கட்டை ஏறுதல். கணவனோடு தானும் சேர்ந்து உயிர் துறத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கவனிங்க. வேற வந்து பாத்தீங்கன்னா நிறைய போர்க்களங்கள் பத்திய செய்தியில அவருக்கு என்னென்ன போர்க்களங்கள் பத்திய செய்தி இருக்கு கவனிங்களேன். வெண்ணி பரந்தலை, வெண்ணி பரந்தலை, வாகை பரந்தலை, கழுமலம், தகடூர் தலையாளங்கானம், காண பேரெழில், தகடூர் முதலிய போர்க்களங்கள் புறநானூற்றில் சுட்டப்பட்டுள்ளன. இந்த இடத்துலலாம் போர் நடந்த செய்தியை புறநானூர்ல இருந்து நம்ம படிக்கலாம். அடுத்தது கிபி 1894 ஆண்டு ஊவேசா முதல் 266 பாடல்களுக்கு பழைய உரை கண்டு அப்பாடல்களை முதலில் பதிப்பித்தார். எத்தனை பாட்டுக்கு பதிப்பிச்சிருக்கிறாரு? 266 பாடல்களை மட்டும் 1894 ஊவேசா பதிப்பிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஔவை சு துரைசாமி பிள்ளை நூல் முழுமைக்கும் உரை எழுதியுள்ளார். நூல் முழுசுக்குமே ஔவை சு துரைசாமி பிள்ளை உரை எழுதியிருக்காரு. அடுத்தது கவனிங்க. இதுவரை புறநானூற்றில் 398 பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. இதுவரையில புறநானூர்ல 398 பாட்டு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எது கிடைக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா 267வது பாடலும் 268வது பாடலும் நமக்கு கிடைக்கல. அடுத்தது பாருங்களேன். இதெல்லாம் முக்கியமான செய்தி தானே இல்லையா. புறநானூற்றுல 328வது பாடல்ல சில பாடல்கள்ல முற்பகுதி கிடைக்காம இருக்குது, சில பாடல்கள்ல பிற்பகுதி நமக்கு கிடைக்காம இருக்கு. அந்த மாதிரி எந்த பாட்டுல நமக்கு அது கிடைக்கல? 328வது பாடல்ல முற்பகுதி மறைஞ்சு போச்சு, கிடைக்கல. அதே மாதிரி 244வது பாடல், 355வது பாடல், 361வது பாடல், இந்த எண் கொண்ட அந்த பாடல்கள்ல பிற்பகுதி நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது கவனிங்க. யார் யாரை பத்தின வந்து பாத்தீங்கன்னா நிறைய அரசு குலத்தை சார்ந்த புலவர்கள், பெண்பார் புலவர்கள் நிறைய பேர் இதுல பாடியிருக்கிறாங்க. யார் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஔவையார் நமக்கு நல்லாவே தெரியும். பாரி மகளிர் நமக்கு தெரியும் இல்லைங்களா. அங்கவை சங்கவை இல்லைங்களா. வெண்ணி குயத்தியார், ஒக்கூர் மாசாத்தியார், காவர் பெண்டு நம்ம லெசன்ல படிச்சிருக்கிறோம். 6ஆம் வகுப்புல நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. 6ஆம் வகுப்பு ரைட். ஆமா 7ஆம் வகுப்புல படிக்கிறோம். 7ஆம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா சிற்றில், நற்றூன், பற்றி, நின் மகன் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. அப்ப அந்த 7ஆம் வகுப்புல காவர் பெண்டு இருப்பாங்க இல்லைங்களா. அப்ப அவங்கள பத்தின அவங்களும் இதுல என்ன செஞ்சிருக்காங்க, பாடல்கள் எழுதியிருக்காங்க. ஆதி மந்தியார், பூதபாண்டியன் மனைவி கோப்பெரும் பெண்டு, பூதபாண்டியனுடைய மனைவி கோப்பெரும் பெண்டு உள்ளிட்ட 15 பெண்பார் புலவர்கள்
புறநானூற்றில் பாடல்கள் பாடியுள்ளனர். இவ்வளோ பெண்பார் புலவர்கள் புறநானூறுல பாடல்களை பாடியிருக்கிறாங்க. அடுத்தது கவனிங்க. புறநானூற்றில் அதிகமாக 33 பாடல்களை ஔவையார் பாடியுள்ளார். சொல்லுவாங்க புறநானூறுல அதிகமாக பாடிய பெண்பார் புலவர் யாரு? 33 பாடல் பாடியிருக்கிறாங்க, ஔவையார். அதிகமாக பாடல்களை பாடிய ஆண்பார் புலவர் யாரு? கபிலர்னு சொல்லுவாங்க. கவனிச்சுக்கலாமா? கிபி 1999 அதை பாத்தீங்கன்னா பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அவங்க பாத்தீங்கன்னா புறநானூறு ஆங்கிலத்தில் எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. தி 400 songs of war and wisdom, an anthology of poems from classical தமிழ், தி புறநானூறு, சரிங்களா, எனும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். யாரு? ஜார்ஜ் எல் ஹார்ட். இந்த மாதிரி ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஓகே, அடுத்தது கவனிங்க. மேலும் ஜியு போப் அவர் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார் புறநானூறுல அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை எனும் தலைப்பில் மொழிபெயர்த்துள்ளார். அடுத்தது புறநானூறுல 11 திணைகள் குறித்த செய்தி தான் இருக்கு. 12 திணைகள் இருக்கு நம்மளுக்கு, புறத்திணை நமக்கு தெரியும். ஆனா புறநானூறுல 11 திணைகள் குறித்த செய்தி தான் இருக்கு. 65 துறைகளை குறித்த செய்தி இருக்கு. ஆனா புறப்பொருள் வெண்பா மாலை அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுச்சுன்னா புறப்பொருள் வெண்பா மாலையில் புறத்திணைகள் 12 என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அப்ப புறநானூறுல 11 திணைன்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு திணை அதுல விடுபட்டிருக்கு இல்லையா? எதை பத்தின திணை குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு கேட்பாங்க. புறநானூறுல 11 புறத்திணைகள் தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. 12 புறத்திணைகள் இருக்கு. அந்த புறநானூறுல குறிப்பிடப்படாத அந்த புறப்பொருள் திணை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, புறத்திணை என்னன்னு கேட்டாங்கன்னா ஒழிஞை திணை மட்டும் புறநானூறுல இடம்பெறவில்லை. சரிங்களா? புறத்திணைகளில் புறநானூற்றில் ஒழிஞை திணை மட்டும் இடம்பெறவில்லை. புறநானூற்றில் கொடுக்கப்பட்டுள்ள சில முக்கியமான பாடல் வரிகள் என்ன, அதற்குண்டான விளக்கங்கள் என்ன நம்ம பார்க்க போறோம். கவனிக்கலாமா? கவனிங்க. பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய சாளார் சாளார் ஆகுபவே அப்படிங்கிற பாடல் வரிகள். பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய சாளார் சாளார் ஆகுபவே அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கவனிங்களேன். கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் துறந்த போது பிசிராந்தையாரும் வடக்கிருந்ததை கண்டு கண்ணகனார் வியந்து பாடியது அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க இல்லைங்களா? கோப்பெருஞ்சோழனினுடைய நெருங்கிய நண்பர் யாருன்னு படிக்கிறோம்? சிறு பருவ பிள்ளையில இருந்து படிச்சுட்டு இருக்கிறோம். யாரு? பிசிராந்தையார் இல்லைங்களா? அப்ப கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் நீத்த செய்தி, புரியுதுங்களா? அதாவது மன்னர்கள் பாத்தீங்கன்னா போர் நடக்கும் பொழுது ஏதாவது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீரத்துக்கு புறம்பாக இகழ்வாக ஏதேனும் காரியம் நடந்துருச்சு, புரியுதுங்களா? போர்ல நம்ம புறமுதுக காட்டிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்களா, அந்த துக்கம் தாழ முடியாமல் வடக்கு திசையில போய் உட்கார்ந்து வடக்கிருந்து உண்ணா நோம்பிருந்து உயிர் துறப்பாங்களாம். புரியுதுங்களா? அதான் வடக்கிருத்தல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப கோப்பெருஞ்சோழன் இறந்த உடனே பிசிராந்தையாரும் போயிட்டு நானும் அவரோடவே அப்படி அதே மாதிரியே இருந்து நான் வடக்கிருந்து உயிர் துறக்க போறேன் அப்படின்னு போய் உட்கார்ந்தாராம். அதை கண்ணகனார் வியந்து அந்த மாதிரி பாடியிருக்கிறாரு. எப்படி பாடியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய சாளார் சாளார் ஆகுபவே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொன்னானது மண்ணுக்குள் விளைவது, துகிர்னா பவளமானது கடலுக்குள் விளைவது. அப்போ ரெண்டுமே வெவ்வேறு நிலப்பரப்புகள்ல விளையக்கூடியதுப்பா. வெவ்வேறு நிலப்பரப்புகள்ல விளைஞ்சாலும் அது அப்படியே ஒன்னா சேர்த்து ஒரு ஆரமாக ஒரு மாலையாக கோர்க்கும் பொழுது அது அதோடைய தன்மையில முழுமையடைந்து விடுகிறது இல்லைங்களா? ஒரு ஆரமாக உருபெறுகிறது. ஒன்னா கோக்கும் போது அது ஒரு மாலையாக உருபெறுகிறது. அது போல யாரோ எங்கெங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா எங்கெங்கோ இருக்கக்கூடியவங்க சான்றோர்கள் என்ன செய்வாங்க? சான்றோர்கள் பக்கம் ஒன்னா சேருவாங்கப்பா. தீயோரா இருக்கிறாங்களா, அவங்க தீயோர் கூட ஒன்னா சேருவாங்கப்பா. அது போல உன்னை போலவே நான் அதனாலதான் உன் கூட சேர்ந்திருக்கிறேன். சான்றோர் யார் கூட சேருவாங்க? சான்றோர்கள் கூட தானே சேருவாங்க. புரியுதுங்களா? நான் எங்கேயோ இருக்கிறேன், நீ எங்கேயோ இருக்கிற, இருந்தாலும் எப்படி அந்த பொண்ணு நிலத்துல விளையுது, அதாவது மண்ணுக்குள்ள விளையுது, பவளம் கடலுக்கடியிலிருந்து கிடைக்குது. ரெண்டும் கிடைக்கக்கூடிய இடம் வெவ்வேறு தான். ஆனா ஒன்னா போய் ஒரு ஆரமாக மாலையில சேருது இல்லையா? அந்த மாதிரி நான் எங்கேயோ இருக்கிறேன், நீ எங்கேயோ இருக்கிற, ஆனா நானும் எப்படி சான்றோர்கள் ஒண்ணு சேருவாங்களோ அந்த மாதிரி நானும் உன் கூட ஒண்ணு சேர்ந்துட்டேன். நீ எப்படி வடக்கிருந்து உயிர் துறக்கிறியோ அந்த மாதிரி நானும் வடக்கிருந்து உயிர் துறப்பேன் அப்படின்னு சொல்லி பிசிராந்தையார் அந்த மாதிரி இருந்த அந்த செயலை கண்டு கண்ணகனார் வியந்து இந்த வரிகள்ல பாடியிருக்கிறாரு. சரிங்களா? அடுத்தது கவனிங்க.
கொடை மடம் படுதல் அல்லது படைமடம் படான் பிறர் படைமய குறினே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீரக்கழல் அணிந்த பேகன். பேகன் கடையெழு வள்ளல்கள் ஒருத்தர் யாருமா? நம்ம பேகன் படிக்கிறோம் இல்லைங்களா? பேகன் பரிசில் பெற வருபவர்க்கு ஆராயாமல் வழங்கும் தன்மை கொண்டவன். தாங்கிட்ட பரிசு பெற வர்றவங்கள்ட்ட எதையும் ரொம்ப ஆராய்ஞ்சு கேட்க மாட்டான், எதையுமே ஆராய மாட்டான், அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதுல எந்த விதமான ஒரு வரைமுறையும் அவன் பார்க்க மாட்டான். ஆனா அப்பேற்பட்ட அந்த மன்னன் போர் புரியக்கூடிய தொழிலில் வரைமுறையே பார்க்க மாட்டான். அவன் கொடுக்கறதுல வரைமுறை பார்க்க மாட்டான். ஆனா போர் புரியக்கூடிய தொழில்ல போர்க்களத்தில் மரபு நெறிகளை மீறாமல் போர் செய்பவன். மரபு நெறிகள்னா என்ன அர்த்தம் அந்த இடத்துல? பெண்களுக்கு, நோயாளிகளுக்கு, குழந்தைகளுக்கு, புரியுதுங்களா? அதான் பாத்தீங்கன்னா பிள்ளை பெறாத இளம் பருவத்தினர், இவங்களுக்கெல்லாம் எந்த தீங்குமே ஏற்படாம போர் தொழில் புரியணும், போர் புரியணும். அந்த மாதிரி நெறிகளை எல்லாம் கொண்டு மன்னர்கள் இருந்திருக்கிறாங்க அந்த காலத்துல. அந்த மாதிரி போர் நெறிகளை மீறி ஒரு காலம் அவன் போர் செய்யவே மாட்டான். கொடுக்கறதுல வேணா அவன் நெறிய மீறி கொடுப்பான், கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆனா போர் செய்யக்கூடிய தொழில்ல அந்த மரபு நெறிகளை மீறாமல் போர் புரிபவன் பேகனானவன் அப்படின்னு இந்த வரிகள் நமக்கு சொல்லுது. சரிங்களா? அடுத்தது கவனிங்க. கணிச்சி கூர்ம படை கடுந்திரள் ஒருவன் பிணிக்கும் காலை இறங்குவீர் மாதோ. பிணிக்கும் காலை இறங்குவீர் மாதோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறப்பின் பொழுது செய்த தவறுக்காக வருந்துவதை விட ரொம்ப முடியாத சூழ்நிலையில ஐயோ நான் இந்த மாதிரி எல்லாம் பாவம் பண்ணிட்டனே, இந்த மாதிரியெல்லாம் நான் தவறுகளை இழைத்துட்டனே என்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு வருந்துறதை விட்டுட்டு நாம நல்லா வாழும் பொழுதே அந்த தவறுகளெல்லாம் செய்யாம இருக்கிறது நல்லது தானே அப்படிங்கிற மாதிரியான சொல்லக்கூடிய வரிகள். சரிங்களா? அடுத்தது கவனிங்க. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கரிகால் பெருவளத்தான். அதாவது பாத்தீங்கன்னா யவனர்கள் காற்றினுடைய திசையை அறிந்து, புரியுதுங்களா, அந்த நாவாயை செலுத்தி அந்த செய்தி இவருக்கு முன்னாடியே கரிகால் பெருவளத்தான் காற்றின் திசையை அறிந்து, புரியுதுங்களா, அந்த நாவாயை செலுத்தி அந்த செய்தியை பாத்தீங்கன்னா அழகா குறிப்பிட்டிருக்காங்க. யாரு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்ணி குயத்தியார். கரிகால சோழனின் முன்னோர்களின் கப்பல் ஓட்டும் திறனை குறிப்பிடுகிறது. காற்றினுடைய திசையை அறிந்து கப்பலை ஓட்டக்கூடிய திறன் படைத்தவர்கள் பா கரிகால சோழனினுடைய முன்னோர்கள் பா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. சரிங்களா? அடுத்தது கவனிங்க. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செல்வம் அப்படின்னா அதை கொடுத்தாதான்ப்பா அதுக்குரிய பயன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செல்வம்னு ஒண்ணு இருக்கு நம்ம கிட்ட அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இறங்கி அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான்ப்பா அந்த செல்வத்துக்கு உண்டான அது பயன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது கூம்பொடு மீப்பாய் களையாது. கூம்பொடு மீப்பாய் களையாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடலில் தவறிய பொருள்களை எடுப்பதற்காக பாய் மரத்தை சுருட்டி கப்பலை நிறுத்தாத புகார் நகரத்து வணிகர்களின் செல்வ சிறப்பை கூறுகிறது. புரியுதுங்களா? அதான் பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து நிறைய செல்வங்களை எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா குதிரை பூட்டப்பட்ட அந்த தேர்கள்ல நிறைய செல்வங்களை எடுத்துட்டு போவாங்களாம். வழி நெடுகிலும் நிறைய செல்வங்கள் கீழே இறஞ்சி விழுமா. அத அந்த தேரை நிறுத்தி அந்த செல்வங்களை எடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்களாம். அந்த செல்வங்களை சரி மக்கள் எடுத்துக்கிட்டுமே அப்படின்னு அதை அப்படியே விட்டுட்டு தேரை ஓட்டிட்டு போயிட்டே இருப்பாங்களாம். அப்பேற்பட்ட வணிகர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்கப்பா. எந்த இடத்துல? புகார் நகரத்துல. வணிகர்களினுடைய சிறப்பை குறித்து இந்த வரிகள் கூறுகிறது. சரிங்களா? அடுத்தது கவனிங்க. நல்லியாள் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன அர்த்தம் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருந்தலை சாத்தன், புரியுதுங்களா? அதாவது பாத்தீங்கன்னா பெருஞ்சாத்தன் அப்படின்னு ஒரு புலவர் இருந்தார் இல்லைங்களா? பெருஞ்சாத்தன் அப்படிங்கிறவரு ஒல்லூர் அப்படிங்கிற இடத்தை ஆண்ட ஒரு அரசனானவன். அவர் பாத்தீங்கன்னா ஒரு புலவராகவும் திகழ்ந்தவர் பெருஞ்சாத்தான். சரிங்களா? ஒல்லூர் அப்படிங்கிற பகுதியை ஆண்ட ஒரு அரசன், அவரு புலவராகவும் திகழ்ந்தவர். அவருடைய இறப்புக்கு அப்புறம் பெருஞ்சாத்தன் இறந்துட்டாரு. அவருடைய மறைவுக்கு அப்புறம் அவருடைய ஊர்ல இருந்த மக்கள்னா எல்லாரும் எப்படி பாத்தீங்கன்னா இளஞ்சிறுவர் சிறுமியர்கள், புரியுதுங்களா, வளையணி சூடிய மங்கையர்கள், பருவ மங்கையர்கள்,
இவங்க யாருமே பெருஞ்சாத்தன் இறந்ததை எண்ணி துயருற்று மனம் வருந்தி, புரியுதுங்களா, அந்த நாட்டுல பயங்கரமா அந்த காடு முழுக்க முல்லை அரும்புகள் பூத்து கிடக்குமா. அந்த முல்லை மலர்களை எடுத்து தன்னுடைய தலையில சூடிக்கொள்ளாம இருந்தாங்களாம். ஏன்னா அந்த பெருஞ்சாத்தனினுடைய மறைவிற்காக அந்த துயரம் தாங்க முடியாம அந்த மலர்களை எடுத்து தன்னுடைய தலையில சூடாம இருந்தாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவனிங்க. நல்லியாள் மறுப்பெண் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள். புரியுதுங்களா, சிறுவர் சிறுமியர்கள், புரியுதுங்களா, யாருமே அந்த இடத்துல என்ன செய்யல, இளம் பருவ மங்கையர்கள் யாருமே அந்த மலரை எடுத்து என்ன செய்யல, தன்னுடைய தலையில சூடல. பாடன் பாணன் பாடினு நமக்கு தெரியும், இசை கலைஞர்கள், இசைத்து கொண்டே பாடுபவன் பாணன் இல்லைங்களா. அந்த பெண் கலைஞர் என்ன சொல்லுவோம், பாடினின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அவங்க யாருமே என்ன செய்யலையா, அந்த மலர்களை எடுத்து தலையில் சூடிக்கொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வரிகள் பாருங்க. கலை உனக்கிழிந்த முழவு மருள் பெரும் பழம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இதுக்கு அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரி, வள்ளல் பாரியினுடைய ரொம்ப நெருக்கமா இருந்தது வள்ளல் பாரி கூட யாரு, எந்த புலவர்னு கேட்டீங்கன்னா கபிலர் இல்லைங்களா. வள்ளல் பாரியோடு ரொம்ப நெருக்கமாக இருந்த புலவர் கபிலர். அப்போ வள்ளல் பாரியினுடைய பிரிவை பொறுக்காத கபிலர் வடக்கிருத்தல் வேண்டி பாடியது. அப்போ நீ வடக்கு இருக்கணும்னு நினைக்கிறியா, நானும் வடக்கிருந்து என்ன செய்வேன், என்னுடைய உயிரை துறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரியினுடைய நினைவுல யார் இருந்து இந்த பாடியிருக்காங்க, கபிலர் சொல்றாரு இந்த வரிகளை. சரிங்களா. அடுத்தது பாருங்க. மீனோடு நெற்குவை மிசையம்பியின் மனை மறுகொந்து, மிசையம்பியின் மனை மறுகொந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முசிறியின் சிறப்பை கூறும் பாடல், துறைமுக முசிறியினுடைய சிறப்பை குறித்து பாடப்பட்டிருக்கு. அதாவது கப்பல்ல மீனோட போவாங்களாம், கப்பல்ல மீனோட போயிட்டு அங்க இறக்குமதி பண்ணிட்டு திரும்ப எதோட எடுத்துட்டு வருவாங்களாம், நெல்லோட அந்த கப்பல் நிரம்பி வருமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மீனை அந்த நாவாய் முழுக்க மீனை அள்ளிக்கிட்டு போகுமா அந்த கப்பல். திரும்ப வரும்போது வெறுமையா வராதான், நெற்குவியலோடு அந்த நாவாய் என்ன செய்யுமா, நெற்குவியலோடு திரும்ப வந்த செய்தியை இந்த வரி நமக்கு சொல்லுது. அடுத்தது கவனிக்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, புறநானூற்றினுடைய பாடல் வரி. இது நம்ம நல்லாவே கேட்டிருக்கிறோம். குட புலவியனாரினுடைய வரிகள். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, ஒரு மனுஷனுக்கு நீ சாப்பாட்டை கொடுத்துட்டீனா அவனுக்கு நீ உயிரையே கொடுத்த மாதிரிப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லைங்களா. கவனிங்க. உணவு கொடுப்பவர் உயிரை காப்பவர் என குட புலவியனார் கூறுகின்றார். அடுத்தது கவனிங்க. 9 நாழி உடுப்பவை 2. கவனிங்க. அடிப்படை தேவைகளான உணவு மற்றும் உடையை பற்றிய செய்தி. புரியுதுங்களா. அடிப்படை தேவை என்னப்பா ஒரு மனிதனுக்கு, உணவு உடை உறையுள். புரியுதுங்களா. அந்த உணவு உடை பற்றிய செய்தியை இந்த வரிகள் நமக்கு சொல்லுது. அடுத்தது கவனிங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது நமக்கே தெரியும், இந்த வரிகள் சிறு பிள்ளையிலேருந்து இந்த வரிகளை நாம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நம்முடைய உறவினர்கள் இல்லைங்களா. உலகம் முழுவதும் நம்மூர், இந்த உலகம் முழுக்க இருக்கிற ஊரெல்லாம் நம்ம ஊருப்பா. உலக மக்கள் யாவரும் தம் உறவினர் என்னும் உயரிய கருத்தை விளக்குகின்ற ஒரு பாடல் வரி. சரிங்களா. அடுத்தது கவனிங்க. அடுத்தது கவனிங்கம்மா. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே. ஒரு மகனை சான்றோனாக வளர்ப்பது யாருடைய கடமை, தந்தையினுடைய கடமை. ஒரு நல்ல ஒரு மன்னன் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு செங்கோலாட்சி செலுத்துபவன் அப்படின்னு சொன்னோம்னா, அது பாத்தீங்கன்னா யாருக்கு கடன், அது அந்த மன்னனுக்குரிய கடன், மன்னனுக்குரிய கடமை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மன்னனாக இருக்கக்கூடியவன் என்ன செய்யணும், நீதி பிறழாமல், புரியுதுங்களா, செங்கோலாட்சி செலுத்தக்கூடியவனாக காணப்பட வேண்டும். அது அந்த மன்னனுக்குரிய கடமை. ஒரு பிள்ளைய சான்றோனாக ஊர் மக்கள் எல்லாம் போற்றத்தக்க ஒரு நல்ல மகனாக வளர்க்க வேண்டியது யாருடைய கடமை, தந்தையினுடைய கடமை இல்லைங்களா. கவனிங்க. வேந்தன் முதல் நாட்டின் அனைத்து மாந்தர்களின் கடமைகளையும் விளக்கி கூறுகிறது. புரியுதுங்களா. பொன்முடியார் சொல்லியிருப்பார் இல்லைங்களா. வேல்வடித்து கொடுத்தல் நம்ம நிறைய படிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த வரிகள் எல்லாமே படிச்சிருப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி யாருடைய பாடல் வரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்முடியாரினுடைய பாடல் வரிகள். ரைட். அடுத்தது கவனிங்க. உற்றுழி உதவியும் உருவருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. அதாவது
ஒரு ஆசான் இடத்துல நம்ம படிக்கிறதுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவருக்கு எவ்வளோ வேணாலும் அந்த படிப்பு அந்த கல்வி எனக்கு வேணும், அந்த கல்வி எனக்கு வேணும், அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் எவ்வளோ வேணாலும் அவருக்கு ஊழியம் செய்யலாம், எவ்வளோ வேணாலும் அவருக்கு நான் ஊழியம் செய்யலாம், உதவி செய்யலாம். அதுவும் பத்தலையா என்கிட்ட இருக்கிற பொருளெல்லாம் கூட அவருக்கு நான் கொடுக்கலாம். புரியுதுங்களா? எப்படியாவது நான் எதையாவது கொடுத்தாவது, எதையாவது வேலையை செஞ்சாவது நான் என்ன செஞ்சுக்கணும், அந்த கல்வி அப்படிங்கிற அந்த அரும்பெரும் செல்வத்தை நாம் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த பாடல் வரிகள் கொடுக்குது. புரியுதுங்களா? எப்படியாவது படிச்சுக்கணும்ப்பா, எப்படியாவது படிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அடுத்து கவனிங்க. பூட்கை இல்லோன் யாக்கை போல குறிக்கோள் இல்லாதவனின் வாழ்வின் இழிவை கூறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நம்ம உடம்புல அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்ன செய்யறோம், ஆபரணங்களை போட்டுக்கிறோம். இப்ப விரல்னா மோதிரத்தை அணிந்து கொள்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி காது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா குண்டலங்கள் குழைகள் அணிந்துக்கிறோம் இல்லைங்களா? அப்ப காலில் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம என்ன செய்யறோம், சிலம்பு கிண்கிணி ஏதோ ஒன்று நம்ம அணிகலன்களை நம்மளுடைய உடல்ல பூட்டிக்கிறோம் இல்லையா? புரியுதுங்களா? பூட்கை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அணிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். புரியுதுங்களா? அணிந்து அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப இந்த மாதிரி இப்போ உடம்புன்னு ஒண்ணு இருக்குதுப்பா, அதுல அணிகலன் அங்கங்க எங்கெங்க எது தேவையோ அதை நம்ம போட்டுக்கிறோம்ல, அந்த மாதிரி நமக்கு உள்ளம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த உள்ளத்துல எப்படி எப்படிலாம் நம்ம நடந்துக்கணும், எப்படி எப்படிலாம் நம்ம இருக்கணும், எப்படிலாம் அரசியல்களை நாம செய்யணும் அப்படிங்கிறத நம்முடைய உள்ளத்திற்கு தேவையான அற செயல்களை அந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் நம்முடைய உள்ளத்துல நம்ம வகுத்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுது. உடம்புன்னா நீ அணிகலனை போட்டுக்கிறல்ல, அப்ப மனசுன்னா அணிகலன் எது, நல்ல செயல்கள், நல்ல காரியங்கள், நல்ல எண்ணங்களை நீ வகுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா? அடுத்தது கவனிங்க. இம்மை செய்தது மறுமைக்கு ஆமேனும் அறவிலை வணிகன் ஆய் அலன். அதாவது இம்மையில நான் இந்த உதவி செஞ்சா இது மறுமையில எனக்கு இந்த மாதிரி ஒரு நன்மை கிடைக்கும்பா, அந்த மாதிரி எண்ணத்தை கொண்டு உதவி செய்யறவன் ஆய் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா? ஆயினா யாருமா, கடையெழு வள்ளல்கள்ல ஒருத்தர் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அவர் எப்பேற்பட்டவரா, இம்மையில நான் இந்த உதவி செய்யறேன், இது எனக்கு மறுமையில இந்த நன்மையை கொடுக்கும்பா அப்படின்னு நினைச்சு ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறவன் இவன் கிடையாது, இந்த மன்னன் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கவனிங்களா? இன்றைக்கு செய்தது நாளை பயன் தரும் என கருதி உதவி செய்பவன் அல்லன் ஆய் அண்டிரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வரிகளை கவனிங்க. இமயத்து கோடு உயர்ந்தன்ன தம் இசை நட்டு தீதியில் யாக்கையொடு மாய்தல் தவத்தலையே அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. இமயத்து கோடு உயர்ந்தன்ன தம் இசை நட்டு தீதியில் யாக்கையோடு மாய்தல் தவத்தலையே அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கவனிங்களேன். இமயமலையினுடைய சிகரம் ஓங்கினார் போல, இமயமலையினுடைய சிகரம் ஓங்கினார் போல, ஓங்கி இருத்தலை போல தமது புகழை நிலைநிறுத்தி வசையில்லாத உடலோடு இறத்தல். வசைனா என்னமா அந்த இடத்துல, வசை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா திட்டுறது. புரியுதுங்களா? மற்றவங்களுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஒரு காலம் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆளாகவே கூடாது. நம்முடைய இறப்புல நம்மளை புகழ்ந்துதான் பேசணுமே ஒழிய அப்பா இவன் போய் சேர்ந்துட்டானா அப்படின்னு நினைக்க கூடாது இல்லைங்களா? அப்ப வசைனா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைகளை கூறுதல். புரியுதுங்களா? திட்டுதல் இல்லைங்களா? அப்போ தமது புகழை நிலைநிறுத்தி வசையில்லாத உடலோடு இறத்தல் மிக தலையாய ஒன்று பாயுது. இதுல கவனமா இருக்கணும் ஒவ்வொரு மனுஷனும் அப்படின்றாங்க. அதனால் எவ்வாறாயினும் நல்வினை செய்தல் வேண்டும். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லப்பா, நல்லதை செஞ்சிருப்பா நீனு. ஏன்னா உன்னுடைய இறப்புல என்ன செய்யக்கூடாது, மக்கள் உன்னை தூற்றக்கூடாது, உன்னை பழித்து எதுவுமே பேசக்கூடாது. அதனால நீ எப்படியாவது கஷ்டப்பட்டாவது நன்மையை செஞ்சிருப்பா இல்லையா? எது போல அந்த இமயத்துல எப்படி சிகரமானது உயர்ந்து காணப்படுமோ அந்த போல என்ன செய்யணும், நாம புகழை நிலைநிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாடல் வரிகளை கவனிங்க. உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும், உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே, இனிது என தமியர் உண்டலும் இளரே அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. அதான் பாத்தீங்கன்னா இளம்பெரு வழுதியினுடைய பாடல் வரிகள், கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி படிப்போம் இல்லைங்களா, அவருடைய பாடல் வரிகள். அவர் கொடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் நாட்டு மக்கள் எப்பேற்பட்டவங்க தெரியுமாப்பா, என் நாட்டு மக்கள் எப்பேற்பட்டவங்க தெரியுமா, இந்திரனே
தேவனாகிய தேவர்கள்ல ஒருத்தவராகி அந்த இந்திரனே வந்து அமிர்தமே கொடுத்தா கூட என் மக்கள் அதை தனியா போய் உட்காந்து அதை சாப்பிட மாட்டாங்கப்பா, அதை தனியா போய் வச்சுக்கிட்டு சாப்பிட மாட்டாங்கப்பா. இனிது என தமியர் உண்டலும் இளரே, தனியா உட்காந்து சாப்பிட மாட்டாங்கப்பா. என் மக்கள் ஐயோ இப்ப கிடைத்திருக்கறிய அமுதம் கிடைச்சு போச்சு, இது யாருக்கும் கொடுக்க கூடாது என் மக்கள் நினைக்க மாட்டாங்கப்பா. அதை கூட என்ன செய்வாங்க, என் மக்கள் ஒன்றாக அமர்ந்து அதை பகிர்ந்துண்டு மகிழ்வர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்த பாடல் வரி கவனி. இம்மையிலும் விருந்தோம்பல் குரல் உணங்கு விதை திணை உரள்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இளன் நெருணை வந்த விருந்திற்கு மற்றுதன் இரும்புடை பழவாள் வைத்தனன் இன்று. அன்னைக்கு இரும்புடை பழவாளை வச்சான், இன்னைக்கு இன்று இக்கருங்கோட்டு சீரியாழ் பணயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விருந்தோம்பல் தன்மையை பற்றிய செய்தி, வந்த விருந்தினரை எப்படி உபசரித்தாங்க தமிழர்கள், நம்முடைய முன்னோர்கள் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. அதாவது வீட்டுல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற சூழல்ல விருந்தினர் வந்துட்டா கூட வீட்டுல இருக்கக்கூடிய பழைய இரும்பு வாளை கொண்டு போய் பணயம் அப்படின்னா அடமானம், பணயம் வைக்கிறதுனா அடமானம், புரியுதுங்களா? அதை வச்சுட்டு நெல்லை வாங்கிட்டு வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, உணவு படைச்சிருக்கிறாங்களாம். அன்னைக்கு பழவாளை வச்சேன்ப்பா, இரும்பு பழவாளை வச்சேன், இன்னைக்கு கருங்கோட்டு சீரியாலும் இன்னைக்கு பணயத்துக்கு போகுதுப்பா, ஏன் விருந்தினருக்கு உணவு படைப்பதற்காக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மேல சொன்ன வரிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விதை திணைகள் இம்மையிலும் விருந்தோம்பல் குரல் உணங்கு விதை திணை. அப்போ வீட்டுல ஒரு பொருள் எதுவுமே இல்லை, விதை நெல்லு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி விதை திணை விதைக்கிறதுக்காக வச்சிருக்கக்கூடிய திணை தான் இருக்குது. அதை என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உரல்ல போட்டு குத்தி அதை என்ன செஞ்சாலும் உணவா சமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இல்லாத சூழ்நிலையில, வறுமையான சூழ்நிலையில அதையும் செஞ்சிருக்கிறாங்களாம் இல்லைங்களா. இந்த மாதிரி எல்லாம் விருந்தோம்பல் பண்பு போற்றி பாதுகாக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? அடுத்தது கவனிங்க. புறநானூர்ல கொடுக்கப்பட்ட முக்கியமான பாடல் வரிகள் நம்ம கொஞ்சம் பார்த்தோம் இல்லைங்களா. முக்கியமான சில பாடல்கள் என்ன, அதற்குண்டான விளக்கங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். கவனிக்கலாமா? அதாவது நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, புறநானூர்ல அதிகமாக பாடிய பெண்பார் புலவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஔவையார். அதிகமாக பாடல்களை பாடிய ஆண்பார் புலவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா கபிலர் இல்லைங்களா. ஔவை அந்த அம்மையினுடைய பாடலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கவனிங்களேன். மக்கள் ஒழுக்கம், ஆண் பெண் நிலை, மக்களின் நிலவியல் அறிவு, மன்னனின் நிலை ஆகியவற்றை தனது பாடல்களில் ஔவையார் வெளிப்படுத்தியுள்ளார். மு வரதராசனின் கருத்துப்படி குறைந்தபட்சம் 4 ஔவையார்களாவது இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாராம். யாரு? மு வரதராசனார் சொல்றாரு. நீண்ட நாள் வாழச் செய்யும் அமிர்தத்தை ஒத்ததோர் அரிய நெல்லிக்கனியை யாருக்கு ஈந்தாங்க? அதியமானுக்கு ஈந்தார் இல்லைங்களா. அரிய நெல்லிக்கனியை தான் உண்ணாது அதியமான் ஔவைக்கு ஈந்து மகிழ்ந்த செய்தியை புறநானூற்றால் நாம் அறியலாம். அடுத்து கவனிங்க. இவர் அதியமான் நெடுமானஞ்சி எனும் குறுநில மன்னனுடன் நட்பு கொண்டு இவருடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர். அதியமான் நெடுமானஞ்சியினுடைய அவைக்கள புலவரா இருந்திருக்காங்க ஒரு ஔவையார். சரிங்களா. மேலும் இவர் அதியமானின் அவை புலவராக தொண்டைமானிடம் தூது சென்றவர். நம்ம பாட குறிப்புகள்ல படிப்போம் இல்லைங்களா. அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்றவர் ஒரு ஔவையார் படிப்போம் இல்லைங்களா. அந்த ஔவை தான் இந்த அம்மை. சரிங்களா. அடுத்தது கவனிங்க. சங்க பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் ஒருத்தவங்க கிடையாது, 2 பேருமே வெவ்வேறானவர்கள். சரிங்களா. ஔவையாரும் ஒருவர் அல்லர். அடுத்தது அகநானூற்றின் சில பகுதிகளை பாடியவர் ஒரு ஔவையார் இருக்காங்க. இவர் சங்ககால பெண்பார் புலவருள் சிறந்து விளங்கியவர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஔவையார் பாடியதாக சங்க இலக்கியங்களில் அகநானூற்றில் 4 பாடல்களும் புறநானூற்றில் 33 பாடல்களும் இடம்பெற்றுள்ளது. புறநானூர்ல 33 பாடல்கள் பாடியிருக்காங்க. நற்றிணையில் 7 பாடல்களும் குறுந்தொகையில் 15 பாடல்களும் என மொத்தமாக 59 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. சரிங்களா. அடுத்தது கவனிக்கலாமா. இந்த பாடல் வரி என்ன, இதற்குண்டான விளக்கம் என்ன அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா. கவனிங்க. நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன இதுக்கு அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலமே நிலமே
நீ நாடாக இருந்தால் என்ன, நீ நாடா இருந்தா என்ன, காடா இருந்தா என்ன, நீ பள்ளமா இருந்தா என்ன, நீ மேடா இருந்தா என்ன, ஆனா எங்கே ஆடவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கு நீயும் நல்லதாகவே இருக்கிறாய், நிலமே நீ வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நிலமாகிய நீ எந்த தோற்றத்துல எப்படி இருந்தா என்ன, தானே, நீ நாடா இருந்தா என்ன, நீ காடா இருந்தா என்ன, நீ பள்ளமா இருந்தா என்ன, நீ மேடா இருந்தா என்ன, நீ எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா நீ ஆளக்கூடிய, நீ இருக்கக்கூடிய நாட்டுல இருக்கக்கூடிய ஆடவர்கள் ஆண் மக்கள் நல்லவங்களா இருக்கும் பொழுது நீ எப்படிதான் தோன்றுகின்றாய், நல்லதாகவே தோன்றுகின்றாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாடல் 2 பாருங்க. வாழ்வின் அணியாக விளங்குவது கல்வி. கல்வி மிக அவசியமான ஒன்று. கல்வி அழியா செல்வம் அப்படின்னு படிக்கிறோம். கல்வி கல்வி அழகே அழகு அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. கற்றோர் எந்நிலையிலும் சிறந்தே இருப்பர். படிச்சவங்க என்னைக்குமே சிறந்துதான் இருப்பாங்க, என்னைக்குமே தாழ்ந்து போகவே மாட்டாங்க. மேலும் தான் தாழும் நிலை வந்தாலும் கலங்காது அறிவால் உலகையே சொந்தமாக்கி கொள்வர். அறிவால இந்த உலகத்தையே சொந்தமாக்கிக்குவாங்கப்பா. கற்றோர்கள் எங்கு சென்றாலும் மதிக்கப்படுவர். படிச்சோம் நாம இல்லைங்களா, 6ஆம் வகுப்புல என்ன படிச்சோம், மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் படிச்சோம் இல்லைங்களா, ஔவையாரினுடைய பாடல் இல்லைங்களா. அந்த மாதிரி கற்றோர்கள் எங்கு சென்றாலும் மதிக்கப்படுவர். இக்கருத்தையே பழமொழி 400 ஆற்றுணா வேண்டுவது இல் என்று குறிப்பிடுகிறது. அதாவது ஆற்றுணா வேண்டுவது இல், கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்லும் அந்த வரிகள் இல்லைங்களா. அந்த மாதிரி சிற்றரசனான அதியமான் நெடுமான் அஞ்சு பரிசில் தராமல் காலம் தாழ்த்தும் பொழுது காலம் நீட்டித்த போது ஔவையார் பாடிய பாடலை பின்வருமாறு காணலாம். அப்போ ஔவையார்னாலே நம்ம யாரோட இருந்தாங்க நம்ம படிக்கிறோம், அதியமான் நெடுமான் அஞ்சி இல்லைங்களா, அவங்களோடு தான் ரொம்ப நட்புறவு கொண்டு இருந்தாங்க ஔவையார். அப்போ பாத்தீங்கன்னா அதியமானை புகழ்ந்து அவையில போய் பாடுறாங்க ஔவை. அப்போதைய காலகட்டத்துல புலவர்களுக்கு என்ன வேலை, நாட்டு மன்னனினுடைய புகழ், அவனுடைய வீரம் கொடை, அவனுடைய சிறப்புகளை எல்லாம் பாடுதல், அவன் ஆளக்கூடிய அந்த ஆட்சி சிறப்பை பற்றி பாடுதல், இதையெல்லாம் புகழ்ந்து சொல்லுவாங்க. அப்ப அந்த மன்னர்கள் என்ன செய்வாங்க, புலவர்களுக்கு பரிசில் கொடுப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க, அதியமானை புகழ்ந்து போய் அவையில பாடுறாங்க. பதிலுக்கு அதியமான் என்ன செய்யணும், பரிசு கொடுக்கணும். ஆனா பரிசு கொடுக்கல, காலம் தாழ்த்தனா, ரொம்ப அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு ரொம்ப காலம் தாழ்த்தறா. அந்த சூழலை அழகா அந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அப்ப ஔவையார் என்ன செய்யறாங்க, ரொம்ப நாள் திரும்ப திரும்ப வந்து பாக்குறாங்க. அதியமான் என்ன செய்யல, பரிசு பொருளே கொடுக்குற, அப்ப கொடுக்கவே இல்லை. அப்ப தன்னுடைய அந்த அந்த ஒரு ஆதங்கத்தை வாயில் காப்போன் கிட்ட என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஔவையார் சொல்லி அந்த புலம்பக்கூடிய அந்த காட்சி, ரொம்ப கோபமா பேசுறாங்க. கவனிக்கலாமா. வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவிமுதல் வயங்குமொழி வித்திதாம். வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவி முதல் வயங்கு மொழி வித்திதாம். உள்ளியது முடிக்கும் உரனுடை உள்ளத்து. உள்ளியது முடிக்கும் உரனுடை உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலர்க்கு அடையா வாயிலோயே. கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அரியலன் கொள். கடுமான் தோன்றல் யாருங்க, நெடுமான் அஞ்சி தன் அரியலன் கொள். என் அரியலன் கொள். அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே. வருந்தலை உலகமும் அன்றே. அதனால் காவினெம் களனே சுருக்கினெம் களப்பை மரங்கொள் தச்சன் கைவள் சிறார் மழுவுடை காட்டகத்து அற்றே எத்திசை செலினும் அத்திசை சோரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த திசைக்கு போனாலும் எங்களுக்குன்னா எதுவும் கிடைக்காதாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க போய் புகழ்ந்து பாடிட்டு வந்துட்டாங்க. இந்த மன்னன் பரிசு கொடுக்கவே இல்லை. இவங்க 2-3 டைம் ரொம்ப போய் முயற்சி பண்றாங்க. அதியமான் ஔவைக்கு அந்த பரிசில் கொடுக்கவே இல்லை. அதை என்ன செய்யறாங்க அப்படின்னா வாயில் காப்போன் கிட்ட தன்னுடைய குறைய சொல்றாங்க ஔவையார். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா புலவர்கள் பாடல கவிதை எழுதுறாங்க, அந்த மன்னனை பற்றி புகழ்ந்து எழுதுறாங்க, அதுல சிறப்பு இருக்குது. அதே பாடலானது அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னனை பற்றி புகழ்ந்து பாடும் பொழுது அவன் திரும்ப அந்த பாடலுக்கு பரிசு கொடுக்க மாட்டானா அப்படிங்கிற ஏக்கமும் அந்த பாட்டுல இருக்கும்.
எங்களுடைய பாட்டுல பரிசு கொடுக்க மாட்டானா நம்மளுக்கு அப்படிங்கிற ஏக்கமும் அந்த பாடல் வரிகள்ல இருக்கும். அந்த பாடல் வரிகள்ல கலந்துதான் இருக்கும். அப்போ உன்னுடைய மன்னன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? விரைந்து ஓடக்கூடிய குதிரையை தன்னகத்தே கொண்டவன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இவங்க பார்த்த உடனே எஸ்கேப் ஆயிடுறான். இவங்களை பார்த்த உடனே இந்த பொருளை கொடுக்காம எட்ட போறான். புரியுதுங்களா? விரைந்து ஓடக்கூடிய குதிரையை தன்னகத்தே கொண்டவன் அதியமான் நெடுமான் அஞ்சி. அவன் என்னப்பா நினைச்சுக்கிட்டான்? எங்களெல்லாம் கொடுக்கறது எங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட நாங்கெல்லாம் கையேந்து நிக்கிறோம் நினைச்சுக்கிட்டானா? புலவர் பெருமக்கள் அவ்வளவு இழிவா நினைச்சுக்கிட்டானா? அவன் இவன் ஒருத்தன் தான் கொடுக்கறதுக்கு இருக்கிறானா? எங்களுக்கு என்னப்பா இப்படி நினைச்சிட்டான் அவன்? எங்களுக்கு வேற யாருமே இல்லையா? இவனை விட்டா எனக்கு வேற எந்த மன்னருமே எனக்கு தெரியாதா? வேற்று திசைகளுக்கு வேற்று நாடுகளுக்கு போனா மன்னர்கள் எங்களுக்கு எதுவும் கொடுத்து உதவ மாட்டாங்களா? நாங்க வளம் பெற்று வாழ மாட்டோமா? இவன் ஒருத்தவன் தான் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கான் அவன் மன்னன். முதல்ல அந்த எண்ணத்தை போக்க சொல்லு. அந்த எண்ணத்தோட அவன் இருக்க போறான். அப்படிலாம் கிடையாது. நாங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுல பாத்தீங்கன்னா தச்சர்கள் இருக்கிறாங்க, மரத்தச்சர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிள்ளைங்க மரத்தச்சர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ஔவையாரினுடைய முன்னோர்கள். புரியுதுங்களா? புலவர் பெருமக்கள் எனக்கு முன்னோர்கள் புலவர் பெருமக்கள் இருந்தாங்கல்ல, அவங்களுடைய பிள்ளைகள் நாங்க சிறுவர்கள் தான், நாங்க சிறு பிள்ளைகள் தான். புரியுதுங்களா? அழகா சொல்றாங்க அந்த இடத்துல, மரத்தச்சர்களினுடைய பிள்ளைகள் கோடரியை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனா ஒரு மரம் கூடமா அந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்காது. சிறு பிள்ளைகளா இருந்தாலும் ஒரு மரம் கூடமா கிடைக்காது அந்த காட்டுல. அந்த மாதிரி என்னுடைய முன்னோர்கள் புலமை பெற்றவர்கள், அவங்களுடைய பிள்ளைகள் நாங்க சிறியவர்கள் தான். நாங்க இப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா, யாழை மீட்டுவதற்கு யாழை எடுத்துக்கிட்டோம், கருவிகளை கொண்ட கலப்பை அதெல்லாம் நாங்க எடுத்துக்கிட்டோம், எல்லாம் கருவிகளை கொண்ட கலப்பையெல்லாம் நாங்க எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் வேற்று நாட்டு மன்னன்ட்ட போய் நான் அவனை பத்தி புகழ்ந்து பாடினா அவன் எனக்கு எதுவும் பரிசல் கொடுக்க மாட்டானா? எனக்கு உணவு படைக்க மாட்டானா? அப்படின்னு வாயில் காப்போன் கிட்ட ஔவையார் சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல அந்த பரிசில் பெறக்கூடிய பரிசிலரா யார சொல்றாங்க அப்படின்னா, அந்த சிறுவர்களாகிய நாங்கள், என்னுடைய முன்னோர்கள் பெரியவங்களா இருந்தாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் நாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பிள்ளைகள் கோடரி எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனான்னு சொன்னாங்க இல்லைங்களா? கோடரி எடுத்துக்கிட்டு அப்படின்னா இவங்க என்னதுங்க, தன்னுடைய கவி புலமை, இவங்கள்ட்ட இருக்கிற கோடரி எது? அந்த கவி புலமையை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு அப்படின்னா வேற நாட்டுக்கு வேற திசைக்கு நான் போனா ஒரு மரமாவது கிடைக்காத அந்த காட்டுக்கு போனான்னு சொன்னாங்க இல்லைங்களா? அப்ப அந்த ஒரு மரமாவது அப்படின்னா உணவு எங்களுக்கு கிடைக்காமலா போயிடும். மரம்னா இந்த இடத்துல உணவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. கவனிக்கலாமா? கவனிங்களேன். வாயில் காவலனே வாயில் காவலனே, புலவர்களாகிய எங்களை போன்றவர்களின் வாழ்நிலை வள்ளல்களை அணுகி அவர்தம் செவிகளிலே அறிவார்ந்த சொற்களை துடிச்சலுடன் விதைத்தும் தாம் எண்ணியதை முடிக்கும் வலிமையுடையது எது? எங்களுடைய கவிதைப்பா, எங்களுடைய கவிதை புலமைப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதே வேளையில் அவ்வள்ளல்கள் பற்றி தாம் எழுதிய கவிதையின் சிறப்பை அறிந்து பரிசளிக்க வேண்டுமே என நினைந்து வருந்தும் தன்மையும் இருக்குப்பா அந்த கவிதையில. அப்போ பரிசிலர்க்கு வாயிலை அடைக்காத காவலனே, வாயிலை அடைக்காத காவலனே, விரைந்து ஓடும் குதிரையை கொண்ட நெடுமான் அஞ்சி தன்னுடைய தகுதியை அறியானோ? தன்னுடைய தகுதி என்னன்னு அவனுக்கு தெரியாது. அவனைதான் நம்பி உலகில் வறுமை நிலையில் உள்ளோர் வாழ்கின்றனர் என்னும் நினைப்பு போலும். அவனை பத்தி அவன் தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அவனை நம்பிதான் நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கானா? அப்படிப்பட்ட நினைப்பு இருக்குதா அவன் மன்னனுக்கு? அப்படிலாம் இருந்தா சரி பண்ண சொல்லு. அதெல்லாம் கிடையாது. அவனை நம்பிதான் நாங்க வாழறோம்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது கவனிங்களேன். இவ்வுலகில் அறிவும் புகழும் உடையோர் இன்னும் மாய்ந்து விடவில்லை. அறிவும் புகழும் இருக்கக்கூடிய எவ்வளோ மன்னர்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. எல்லா நாட்டிசைகளுக்கும் போனா எவ்வளவு பேரை நான் பார்க்கலாம். அவங்களாம் ஒண்ணும் இல்லாம இல்ல, எல்லாம் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆகவே எம் யாழினை எடுத்துக்கொண்டோம். அதான் அந்த கருவி கலப்பையை நான் எடுத்துக்கிட்டேன்ப்பா. அப்ப அந்த இடத்துல எந்த இடத்த ஒப்புமைப்படுத்துறாங்க? அப்ப காட்டுக்கு நான் கோடரி எடுத்துக்கிட்டு போனா ஒரு மரம் கூடமா கிடைக்காது. ஒரு தச்சனினுடைய பிள்ளைகள் காட்டுக்கு கோடரி எடுத்துட்டு போனா ஒரு மரம் கூடமா கிடைக்காதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அப்ப அந்த காட்டுக்குன்னா வேற நாட்டுக்கு அவங்க போறாங்களாம். கோடரி அப்படின்னு சொல்லி சொன்னா தன்னுடைய கவி புலமையை எடுத்துட்டு போறாங்களாம். புரியுதுங்களா? கவி புலமையை எடுத்துட்டு போறாங்க. ஒரு மரம் கூடமா கிடைக்காது அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, நான் போய் பாடனா அந்த இடத்துல எனக்கு அதை பத்தின உணவு கிடைக்காதா? அந்த இடத்துல எனக்கு பரிசு கொடுக்க மாட்டாங்களா? அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரிங்களா? அப்போ நான் யாழினை எடுத்துக்கிட்டேன், கருவிப்பையையும் சுருட்டி கட்டி கொண்டோம். மரம் வெட்டும் தச்சனின் தொழில் வல்ல பிள்ளைகள் கோடரியுடன் காட்டுக்கு சென்றால் அவர்கள் வெட்டுவதற்கு ஏதாவது ஒரு மரம் கிடைக்காமலா போகும்? அதுபோல கைத்தொழில் வல்ல எங்களுக்கும் இவ்வுலகில் எத்திசையில் சென்றாலும் அத்திசையில் உணவு தவறாமல் கிட்டும். அப்ப அந்த பரிசிலர்னா அந்த சிறுவர்களுக்கு சொல்றாங்க,
கல்விக்கு கோடரிய சொல்றாங்க. கல்வி கவிதை புலமைக்கு கோடரி, போகும் திசைக்கு காடு. காடுன்னா வேற எந்த திசைக்கு வேணாலும் நான் போவேன், வேற எந்த நாட்டுக்கு வேணாலும் என்னால போக முடியும் அப்படிங்கிற மாதிரி. உணவுக்கு காட்டில் உள்ள மரங்கள் ஓமைகளாக கொடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ரைட். அடுத்த பாடல் வரி. வாயிலோயே வாயிலோயே என்றும் என்னும் அடியானது சிலப்பதிகாரத்தின் வழக்குரை காதையில் கண்ணகி கூற்றாகவும் அமைந்துள்ளது. வாயிலோயே வாயிலு சிலப்பதிகார காதையில கண்ணகி வந்து பாத்தீங்கன்னா, கோவலன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலையுண்ட செய்தியை கேள்விப்பட்ட உடனே அங்க விரைந்து வருவாங்க இல்லைங்களா? அப்ப அந்த வாயில் காப்போனை நோக்கி சொல்லக்கூடிய அந்த வரிகளாகவும் சிலப்பதிகாரத்துல அந்த வரிகள் இருக்குது அப்படிங்கறத நம்ம எப்பொழுதும் மறந்துடக்கூடாது. சரிங்களா? கவனிங்க. பாடல் 3. நாட்டின் வளம், மக்கள் உணவு, மக்கள் அரசன் இவர்களுடைய இடைப்பட்ட அந்த உறவு, படை களங்கள், படைகள் ஆகியவற்றை பாதுகாப்பது அரசனின் தலையாய கடமை என தகடூர் எரிந்த சேரமான் கணைக்கால் பெருஞ்சேரல் இரும்பொறையிடம் மோசி கீரனார் அறிவுறுத்தியுள்ளார். அதாவது ஒரு மன்னனானவன் தன்னுடைய கடமையில எப்பொழுதுமே தவறக்கூடாது. மக்களை காக்க வேண்டும், மக்களுக்கும் மன்னனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை பேணி வளர்க்க வேண்டும், படை களங்களை பாதுகாக்க வேண்டும். புரியுதுங்களா? நிறைய இருக்குது விஷயம். நாட்டுடைய வளத்தை பாதுகாக்கணும், மக்களுக்கு உணவு பஞ்சம் ஏற்படாம மக்களை பேணி பாதுகாத்துட்டு இருக்கணும். இதெல்லாம் இது அரசனினுடைய தலையாய கடமை அப்படின்னு யாருக்கு யார் அறிவுறுத்துறது? இந்த இடத்துல அறிவுறுத்தக்கூடிய துறை ஒண்ணு இருக்குது. செவியறி உரு அப்படின்னு ஒரு துறை ஒண்ணு நம்ம படிப்போம். செவியறி உரு. அதாவது மன்னனானவன் தன்னுடைய கடமையில் தவறுகின்ற காலங்கள்ல, தவறுகின்ற சூழல்ல ஒரு புலவனானவன் மன்னனுக்கு இடித்துரைக்கக்கூடிய ஒன்று. நீ பண்றது தப்புப்பா, உன்னை நீ திருத்திக்கோ, இல்லைனா உன் நாடு அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி மன்னனுக்கு புலவனானவன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இடித்துரைக்கக்கூடிய அந்த துறைக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா செவியறி உரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல பாருங்க, சேரமான் எந்த சேரமான் அப்படின்னு பாத்தீங்கன்னா தகடூர் எரிந்த சேரமான் கணைக்கால் பெருஞ்சேரல் இரும்பொறை. இவர்கிட்ட மோசிகீரனார் அறிவுறுத்துறாரு செய்திய. என்ன அறிவுறுத்துறார் பாருங்களேன். நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே, நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், அதனால் யான் உயிர் என்பது அறிகை, வேண்மிகு தானை வேந்தற்கு கடனே. கடனே கடனே கடனேன்னு பாடல் வரி வரும், பொன்முடியாரினுடைய வரிகள். புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல இந்த வரிகள் வந்து பாத்தீங்கன்னா யாரு கொடுத்ததுங்க? மோசிகீரனாரினுடைய வரிகள். சரிங்களா? அப்ப இந்த வரிகள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். இவ்வுலகத்தார்க்கு நெல்லும் நீரும் உயிராகா. நெல்லும் தண்ணியும் மட்டும்தான்ப்பா இந்த மக்களுக்கு உயிரே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? அது மட்டும் கிடையாதுப்பா. முறை செய்து காத்தலினால் மன்னவனே உயிராவான். அந்த இடத்துல எப்படி காக்க வேண்டிய முறையறிந்து மக்களை காக்க வேண்டும், கொடுக்க வேண்டிய முறையறிந்து மக்களிடத்துல கொடுக்க வேண்டும். புரியுதுங்களா? அந்த மாதிரி முறையறிந்து செயல்படக்கூடிய மன்னன் தான்ப்பா அந்த இடத்துல உயிரானவன். யாருக்கு? மக்களுக்கு. புரியுதாப்பா? நெல்லும் உயிர் கிடையாது, நீரும் உயிர் கிடையாதுப்பா. அதை பேணி பாதுகாத்து மக்களுக்கு வழங்குறான் பாரு, உரிய நேரத்துல கடமை தவறாது செயல்படுகிறான் பாருங்க, அந்த மன்னன் தான்ப்பா அந்த மக்களுக்கு உயிரானவன் அப்படின்னு சொல்றாங்க. வேற்படை உடைய வேந்தனின் கடமை நாட்டை பேணி காப்பதே. நிறைய படைகளை கொண்ட, வேற்படைகளை கொண்ட, புரியுதுங்களா? ஒரு மன்னனுடைய கடமை என்ன தெரியுமா? அந்த மக்களை காத்து நடத்தல், நாட்டை பேணி பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அடுத்த பாடல் வரிகள் கவனிங்க. ஆசிரியர் குறிப்பு. மோசிகீரனார் பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம். என்ன இங்க குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. புரியுதுங்களா? அதாவது மாசரு விசித்த வார் உரு வல்பின் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதாவது கணைக்கால் இரும்பொறை அவருடைய முரசு கட்டில வந்து ஒரு புலவர் வந்து உறங்கிடுவாரு. சிறு பிள்ளையில நம்ம இந்த கதையை கேள்விப்பட்டிருப்போம். மன்னனினுடைய முரசு கட்டில் அது. அதுல வேற யாரும் வந்து உட்காரக்கூடாது இல்லைங்களா? அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்த களைப்புல மோசிகீரனார் என்ன செய்வாரு, அந்த முரசு கட்டில படுத்து அப்படியே உறங்கிடுவாரு. அப்ப வெளியில இருந்து வந்த மன்னன் என்ன செய்வான், ஐயோ நான் இருக்கக்கூடிய கட்டில போய் ஒரு புலவன் வந்து இது மாதிரி படுத்திருக்கிறாரே அப்படின்னு கொஞ்சம் கூட சலனம் அடையாம, கொஞ்சம் கூட இடரல் இல்லாம அப்படியே அழகா அந்த புலவர் கண் விழித்து எழுகின்ற வரையில, புரியுதுங்களா, அப்படியே சாமரம் வீசி கொண்டிருப்பான். அவருக்கு விசிறி வீசிக்கிட்டு இருப்பான் அவர் தூங்கி எழுந்திருக்கிற வரையில.
அவர் கண் விழித்து எழுந்த உடனே ஐயோ மன்னன் தனக்கு விசிறி வீசுறத வச்சு என்ன செய்வார்னா பட்டுன்னு ஒரு பாட்டை பாடும். அதான் மாசரு விசித்த வார்புரு வல்பின் அப்படின்னு பாடல் வரிகள் நம்ம கேட்டிருப்போம். கவனிங்க. மோசிகீரனார் தென்பாண்டி நாட்டிலுள்ள மோசி எனும் ஊரில் பிறந்தவர். கீரன் என்பது குடிப்பெயராக குறிப்பிடப்படுகிறது. குடிப்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய குலத்திற்குண்டான பெயர். உடல் சோர்வின் காரணமாக அரசருக்குரிய முரசு கட்டிலில் மோசிகீரனார் படுத்துறங்கிய போது தகடூர் எரிந்த சேரமான் பெருஞ்சேரல் கணைக்கால் இரும்பொறை புலவர்க்கு கவரி வீசினார். இதனால் பெரு ஆனந்தம் அடைந்த மோசிகீரனார் ரொம்ப சந்தோஷம் அடைந்து தமிழையும் தமிழை பெருமைப்படுத்திய மன்னனையும் புகழ்ந்து புறநானூற்றில் பின்வரும் பாடலை பாடியுள்ளார். மாசரு விசித்த வார்புரு வல்பின் மைபடு மருங்குள் பொலிய மஞ்சை ஒளிநெடும் பீலி ஒன்பொறி மணித்தார் அப்படிங்கிற வரிகளை பாடியிருக்கிறார். சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்தது கவனிங்க. தமிழர்களின் சங்ககாலம் முதல் கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினர். தமிழர்கள் சங்க காலம் முதலேவே பார்த்தீங்கன்னா கல்வியிலையும் வீரத்திலையும் சிறந்து விளங்கி இருக்கிறாங்க. நாட்டை காக்க போர்க்களம் செல்வதை தம் முதன்மையான கடமைகளுள் ஒன்றாக கருதினர். அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் என்ன செய்வாங்க அப்படின்னா நாட்டை காப்பதற்காக, புரியுதுங்களா, போர்க்களத்துக்கு போய் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி சொல்லுவாங்க. கல்வி அறிவும் கவிபாடும் ஆற்றலும் பெற்ற சங்ககால தாயான காவர் பெண்டு தன் மகனான போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் வீரத்தை பெருமிதத்துடன் பாடிய பாடல் பின்வருமாறு அமைந்துள்ளது. மேல நான் உங்களுக்கு வரி சொன்னேன் பாத்தீங்களா? என்ன வரி சொன்னேன் பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா காவர் பெண்டு, அதாவது ஒரு மன்னனை குறித்து பாடியிருப்பாங்க. நம்ம 7ஆம் வகுப்புல படிச்சிருப்போம். சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன்னு சொன்ன இல்லைங்களா? அந்த நூலினுடைய ஆரம்பத்துல உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அந்த வரிகள் தான் இது. கவனிங்களேன், கவனிங்க. சிற்றில், அதாவது தன்னுடைய மகன் எங்கே அப்படின்னு ஒரு மட மகள் தன்னிடத்துல கேட்கிறா. ஒரு முதியவள், ஒரு முதுமத பார்த்தீங்கன்னா ஒரு வயதான ஒரு பெண்மணி உட்கார்ந்துருக்குறாங்க. அவங்கள்ட்ட ஒரு மடமகள் என்ன செய்யறா, உன்னுடைய மகன் எங்கே, உங்களுடைய மகன் எங்கே என்று வினவுகிறாள். அதற்கு அந்த அம்மா சொல்ற பதில் தான் இந்த பாட்டு. சரிங்களா? கவனிங்களேன். சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி. யாண்டு உளன் ஆயினும், யாண்டு உளன் ஆயினும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே அப்படின்னு சொல்றாங்க. சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ. புரியுதுங்களா? யாண்டு உளனோ. அப்போ ஒரு சிறிய இல்லம், அப்படியே கற்பனை பண்ணிக்கங்க. ஒரு சிறிய இல்லம். அந்த இல்லத்தினுடைய வெளியில பாத்தீங்கன்னா ஒரு திண்ணை இருக்குது. அந்த திண்ணையில ஒரு வயதான பெண்மணி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப ஒரு மடமகள், மடமகள்னா இளமை பொருந்திய பெண்ணானவள், அவ என்ன செய்யறா, அந்த இல்லத்துல இருக்கக்கூடிய அழகிய தூணை பற்றி கொண்டு, அந்த அழகிய தூணை பற்றி கொண்டு உங்களுடைய மகன் எங்கே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டாங்க இல்லையா? அதுக்கு இந்த அம்மா சொல்றாங்க, இந்த சின்ன இல்லத்தினுடைய அழகிய தூணை பற்றி கொண்டு உன்னுடைய மகன் எங்கே என்று வினவுகிறாயே பெண்ணே, என்னுடைய மகன் எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியல, என் பையன் எங்கன்னு எனக்கு தெரியல. புலி தங்கிட்டு போகும் தெரியுமா? புலி தங்கிட்டு போன குகை மாதிரி, புலி சேர்ந்து போகிய கல் அலை போல, புலி தங்கிட்டு போன குகை மாதிரி ஈன்ற வயிறு இதுவே. என் மகனை பெத்தம்பார் வயிறு, அந்த வயிறு தான் இருக்குது, ஈன்ற வயிறுங்க இருக்குது. என் மகன் எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியல. ஆனா என் மகனை நீ பார்க்கணும்னு நினைச்சினா என் மகன் எங்க தெரியுமா பார்க்கலாம்? போர்க்களத்தில் காணக்கூடும், போர்க்களத்தில் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல. அப்போ ஒரு ஆண் மகனினுடைய வீரமானது மறைமுகமாக எப்படி பாருங்க, எந்த அளவுக்கு பாருங்க அழகா சொல்லியிருக்கிறாங்க அந்த இடத்துல. புரியுதுங்களா? முயல்னு சொல்லல, என்னன்னு சொல்றாங்க, தன்னுடைய மகனை புலி சேர்ந்து போகிய, புலி தங்கிட்டு போன குகை மாதிரிமா, என் பையன் புலி மாதிரிமா, புலி சேர்ந்து போகிய கல்லளை போல. புரியுதுங்களா? என்னுடைய மகன் வீரத்திற்கு தேர்ந்தவன், புரியுதுங்களா, வீரத்தில் சிறந்தவன் என்னுடைய மகன் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல. புலிமா என் பையன், அவன் தங்கிட்டு போன குகை எப்படி தெரியுமா இருக்கும்? வெறுமையா தானே கிடக்கும். அந்த மாதிரி என் பையனை பெத்தெடுத்த வயிறு தான் வெறுமையா தான் இருக்குது.
ஆனா என் பையன் எங்க இருக்கான்னு தெரியல, அப்படியே நீ என் பையனை பார்க்கணும்னா எங்க தெரியுமா இருப்பான் என் பையன்? போர்க்களத்தில் காணக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மறைமுகமாக ஒரு ஆண்மகனினுடைய வீரமானது பறைசாற்றப்படுகிறது. சரிங்களா? அந்த அம்மா என் பையன் அங்க வாலிபால் விளையாடுறாமா என் பையன் சொல்லல அந்த அம்மா. என் பையன் அங்க குண்டு விளையாடிட்டு இருக்கிறாமான்னு சொல்லல அந்த அம்மா. என் பையன் போர்க்களத்துல இருப்பான் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது கவனிங்க. காவர் பெண்டுமா திணை வாகை. திணை வாகை எதுக்குங்க? வெற்றி பெற்ற வீரனானவன் வாகை பூவை சூடிக்கொண்டு அதை கொண்டாடக்கூடியது இல்லைங்களா? வாகை திணை. ரைட். அடுத்து கவனிங்க. ஆசிரியர் குறிப்பு. காவர் பெண்டு சங்ககால பெண்பார் புலவர்களுள் ஒருவர். இவங்க யாருடைய செவிலித்தாய் தெரியுமா? சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியினுடைய செவிலித்தாய். சரிங்களாமா? காவர் பெண்டு சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர். இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூறுல இருக்குது. அவ்வளவு. சரிங்களா? ரைட். ஓகேமா.